அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா வெள்ளை கொண்டக்கடலையும் கத்திரிக்காயும் போட்டு தான் இன்றைக்கி புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் நைட்டே ஒரு 150 கிராம் வெள்ளை சுண்டல் வந்து ஊற போட்டிருக்கேன். அது இப்போ காலையில் நான் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு. இது வந்து நோன்புக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. இப்போ இது வந்து நல்லா அந்த தண்ணியை இருத்து விட்டுட்டு அந்த கொண்டக்கடலையை வந்து குக்கரில் போட்டுட்டு உப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக அரை உப்பு அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இல்லாட்டினா உப்பு பிடிக்காமல் போயிடும். போட்டுட்டு கொண்டக்கடலை முழுங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கரலாம். இப்போ குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கிறலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம், சீரகம், அரிசி வறுத்தது வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வலுவலுன்னு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ அதுலேயே நம்ம இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கரலாம். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கரலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கரலாம். மல்லித்தூள் வந்து இந்த மல்லித்தூள்னால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும். அந்த மல்லித்தூள்னால் நீங்கள் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மண் மாதிரி இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இது நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள்னால் நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து தனித்தனியாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதனால நான் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு நான் ஊற வச்சு அதை கரைச்சி நல்லா சேர்த்துக்கிட்டேன். 3 தக்காளி, நாட்டு தக்காளி இது, அதனால தான் நான் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 3 தக்காளியை நல்லா பிணைஞ்சு கையிலே நான் பிணைஞ்சு சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்சியில் அடிக்கக்கூடாது. இப்போ நல்லா பிணைஞ்சு சேர்த்துக்கரலாம். 2 பச்சை மிளகா நான் வந்து கிள்ளி 2ஆக உடச்சி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அந்த கிண்ணத்தையும் கழுவி, தக்காளி பிணைஞ்ச கிண்ணத்தையும் கழுவி நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்படி லைட்டாக ஒரு பிணைஞ்சு கொடுத்துட்டு நம்ம இப்போ பயரை வந்து வெந்துருச்சு. நான் 5 விசில் அடித்து வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை பார்த்துக்கரலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். ஏர் நல்லா போயிடுச்சு. போனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கரலாம். இப்போ பயறு வந்து நல்லா வெந்துருச்சு. நான் அதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. நல்லா மாவாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு அமுக்குன உடனே நல்லா 2ஆக மாவாக வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பயரை எடுத்துட்டு அந்த தண்ணியோடையே வந்து நம்ம கூட்டி வச்ச குழம்ப சேர்த்துக்கரலாம். இதுலேயே நீங்கள் 2-3 கருவேப்பிலைங்க கூட சேர்த்துக்கரலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கரலாம். இப்போ அதை குக்கரை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு விட்டுறலாம். அந்த ஜாரை கழுவி ஊற்றிக்கிறலாம். உப்பு நம்ம ஏற்கனவே பயிர் வேக வைக்கிற தண்ணியிலையும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் 3 கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காய் தான் 3 கத்திரிக்காய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா இது வந்து அரை வேக்காடு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பயிரை சேர்த்துடலாம். இப்போ அரை வேக்காடு வெந்துருச்சு. நான் பயிரை சேர்த்துட்டேன். ஆனால் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் அரை வேக்காடு வெந்ததும், கத்திரிக்காய் அரை வேக்காடு வெந்ததும் நீங்கள் பயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பயிர் நல்லா கொதித்து வந்துருச்சு. குழம்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி அமுக்கும்போது அமுங்குனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கிறலாம். குழம்புல உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப புளிச்சு கிடந்தால் நல்லா இருக்காது. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுட்டு இப்போ வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூனு, சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். 4-5 சின்ன வெங்காயம் வந்து குறுக்கு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது இப்போ லைட்டாக பொன் நிறமாக கோல்டன் ப்ரௌனாக வரையில் நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்து இப்போ குழம்பை இதில் தூக்கி ஊற்றிடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு லைட்டாக. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன்.
சேர்த்துக்கிட்டு இப்போ குழம்ப நம்ம எடுத்து இறக்கி வச்ச குழம்பு இப்போ இந்த சட்டியிலேயே ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நம்ம அந்த சட்டியும் கழுவி லைட்டாக ஊற்றி விட்டுறலாம். தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அடுப்பை சிம்பிளில் வச்சிடணும் மிளகாத்தூள் போடும்போதே. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு லைட்டாக கொதி வர மாதிரி வரையில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நான் முட்டை வந்து தனியாக வேக போட்டிருக்கேன் எனக்கு மட்டும். மற்றவங்க எல்லாத்துக்கும் பொரிச்சுக்கிறலான்ட்டு எனக்கு மட்டும் நான் வேக போட்டிருக்கேன். அதையும் நான் இதில் உரிச்சிட்டு சேர்த்துக்கிருவேன் வெந்ததுக்கப்புறம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு அப்படியே தேனாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த கறி குழம்பு சாப்பிட்ற திருப்தி வந்து இந்த மாதிரியான புளிக்குழம்புலையும் கிடைக்கும் நமக்கு. சுருக்குன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கிறலாம் வேணும்னா. நான் வந்து மீடியமான காரம் சேர்த்துருக்கேன். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். நீங்கள் தேவையான வீடியோ தேவையான நேரத்தில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.